everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது scale tool and offset tool. So scale and offset எப்படி பண்றது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ scale நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஆப்ஜெக்ட்டோட சைஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதோ இல்ல டிக்ரீஸ் பண்றதுக்கோ வந்து நம்ம scale யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணி நம்ம 2Dயும் ஸ்கேல் பண்ணிக்கலாம், 3Dயாக ட்ரா பண்ணியிருக்கிறதையும் நம்ம ஸ்கேல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே 2Dயாக ட்ரா பண்ணியிருக்க ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்கொயரை எனக்கு ஸ்கேல் பண்ணணும், இதோட சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை டபுள் டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேலோட ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ். ஸோ எஸ் கீ ப்ரெஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை டூல் பிக் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. ஸோ இது வந்து டயக்னலாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்கேல் பண்ணும், ஆப்ஜெக்டோட சைஸை வந்து ஈக்குவலாக வந்து உங்களுக்கு ஸ்கேல் பண்ணும். ஸ்கேலோட வேல்யூ எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸ்கேல் ஃபேக்டர் வந்து நான் 1.5 என்டர் கொடுக்குறேன். ஸோ இருக்கிறத விட 0.5 டைம்ஸ் வந்துட்டு எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே நீங்கள் லென்த் அண்ட் வித் வைஸ் வந்து நீங்கள் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் லென்த் வைஸும் நீங்கள் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம், ஒரு வித் வைஸும் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இதே வந்து ஒரு 3D ஆப்ஜெக்டை நீங்கள் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3D ஆப்ஜெக்டை ட்ரிபிள் டைம் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லென்த் வைஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதா டிக்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஆர் வித் வைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டயக்னலாக பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் டயக்னலாக பண்ணிக்கலாம். ஸோ எந்த சைடு வந்து உங்களுக்கு டயக்னலாக வேணுமோ அந்த சைடு நீங்கள் டயக்னலாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு நான் சர்க்கிளையும் வந்துட்டு செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ சர்க்கிளையும் வந்து உங்களுக்கு அதோட டயமீட்டர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் டிக்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் எலிப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சர்க்கிள்லேயே வந்து எலிப்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சர்க்கிளை செலக்ட் பண்ணி ஸ்கேல் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ பிக் பண்ணிவிட்டு நான் லென்த் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து எனக்கு எலிப்ஸ் ஷேப் கிடைக்கும். ஸோ இது வந்து வித் வைஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடுத்து டயக்னலாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு ஸ்கேல் ஆகணுமோ நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஃப்செட் டூல் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து வால்லாம் வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்க, எனக்கு வாலோட திக்னஸும் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆஃப்செட் டூல் யூஸ் பண்ணி ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் கீ ப்ரெஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை டூல் பிக் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. இப்போ இந்த நான் ஃபேஸ் கிட்ட போகிறேன். ஃபேஸ் கிட்ட போயிட்டு எட்ஜை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேம் அது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஆஃப்செட் ஆகும். அந்த ஆஃப்செட் உள்ளே வேணுமா ஆர் வெளில வேணுமா எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து டிஸ்டன்ஸோட வேல்யூ நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ உள்ளே வேணும்னா உள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை டைம் வேணாலும் நம்மளால் ஆஃப்செட் பண்ண முடியும் இந்த மாதிரி. ஸோ அதே போல் 3D ஆப்ஜெக்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஆஃப்செட் பண்ணிக்கலாம். இதே வந்து ஃபேஸில் மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஆஃப்செட் ஆகும் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு க்ளோஸ் எட்ஜஸ் இருந்தாலே வந்துட்டு ஆஃப்செட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ எஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆஃப்செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இடத்துல க்ளோஸ்ட் எட்ஜஸாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எட்ஜஸை வந்து செலக்ட் பண்ணணும். எனக்கு இந்த 2 லைன் மட்டும் ஆஃப்செட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க எஃப். ஸோ இப்போ நீங்கள் இதை ஆஃப்செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. பட் என்னால் ஒரே ஒரு எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணி ஆஃப்செட் பண்ண முடியாது. ஸோ இது என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் இருக்கணும், இல்லைனா 2 லைன்ஸ் கனெக்டடாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் ஆஃப்செட் பண்ண முடியும். ஒரு சிங்கிள் லைன் தான் எனக்கு வந்துட்டு ஆஃப்செட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க, மூவ் டூல் யூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு வேணுமோ. ஸோ மூவ் டூல் பிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து வேல்யூ இங்கே என்டர் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.